ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப்பியோவில் ட்ரெஸ்லாம் பவர் இருக்கும். அந்த பவருக்கு காசுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு எது எது ஒர்த்து அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த 2 ட்ரெஸ்ஸு என்னன்னு தெரியல. நான் இந்த மேட்ச்சை கூட முடித்தேன். அந்த மேட்ச்சை முடிச்சுமே எதுவும் வரல. இதில் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் ஜம்ப் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த ஆக்ஸ் அட்டாக்கோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் அந்த ஆக்ஸ் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹெல்த்து நிறையா இருக்கும். ஸ்டாமினா நிறையா இருக்கும். அப்புறமா இதில் உங்களுக்கு ஸ்விம்மிங் ஸ்பீடு வேணும். எனக்கு ஸ்விம்மிங்கில் வரமாட்டேங்குது ஸ்பீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீல், அதாவது இதில் ஸ்டீல் டேமேஜ் இருக்கும். இதில் அந்த ஆக்ஸ் அட்டாக் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த ஆக்ஸோட டிஃபென்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் அந்த ஆக்ஸோட டிஃபென்ஸ் இதுவும் அதே தான். ஆக்ஸ் டிஃபென்ஸு, ஃபயர் டிஃபென்ஸு, இம்பேக்ட் டிஃபென்ஸ். இதில் மேக்ஸ் ஹெல்த்து இவ்வளோ இருக்கும். மேக்ஸ் ஹெல்த் இவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஸ்விம்மிங் ஸ்பீடும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரன் ஸ்பீடும் இதில் கொஞ்சம் இருக்கும். இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது இந்த ஆக்ஸோட டிஃபென்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். புல்லட் டிஃபென்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இம்பேக்ட் டிஃபென்ஸ் 1% அதிகமாக இருக்கும். வெஹிக்கிள் வெப்பன், அதாவது வெஹிக்கிளோட வெப்பன் இதில் அதிகமாக இருக்கும். அப்படி எனக்கு வெஹிக்கிள்லேருந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல கார்லாம், அதில் நீங்கள் அது வேணும்னா இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார் ஸ்பீடு இவ்வளோ வரும். அதாவது இந்த காரு பைக்லாம் ஸ்பீடு நிறையவே வரும். இதில் பார்த்திங்கன்னா அந்த கிரனேட் போடுறதுல கொஞ்சம் அதிகமாக வரும். இது கிரனேடோட டிஃபென்ஸில் கொஞ்சம் அதிகமாக வரும். அதாவது ஃபயர் டிஃபென்ஸில் நிறைய கொஞ்சம் வரும். அப்புறம் அந்த ஆக்ஸ் டிஃபென்ஸில் வரும் கொஞ்சம். அப்புறம் உங்களுக்கு ஸ்பீடு ரொம்ப வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வாங்கிக்கலாம். நீங்கள் ஒர்த்து தான் இந்த ஸ்பீடுக்கு. அதுக்கப்புறம் டைவ் பண்ணும்போது இது கொஞ்சம் உள்ளே போயிட்டு மூச்சு விடறதுக்கு ரொம்பவே இருக்கும். அப்புறம் இதில் ஹெல்த்தும் ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மண்டைக்கு, அதாவது தொப்பி போடுறது. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா பிஸ்டல் டேமேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகம்னா ஒரு மீடியம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பிஸ்டல் கிளிப்பு கொஞ்சம், அதாவது 1% மைனஸில் இருக்கும். இதில் பிஸ்டலோட ஃபயர் ரேட் இது பிஸ்டல் கிளிப்போட 1% கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஆன்டி கியூ ஹெல்மெட். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஸ் டிஃபென்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஒரு 3% இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதே ஆக்ஸ் டேமேஜ் ஒரு மீடியமாக இருக்கும். இதில் ஆக்ஸ் அட்டாக்கோட ஸ்பீடு அதே மாதிரி தான் இருக்கும். ஆக்ஸ் டேமேஜ் மாதிரி இதில் ஸ்டீல், இது விங்டு ஹெல்மெட். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் டேமேஜ் இருக்கும். கொஞ்சம் தான் இருக்கும். ஜம்ப் ஃபோர்ஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த ஸ்டீல் டேமேஜ் மாதிரியே இருக்கும். கிராவிட்டி ரெடியூஸ் கொஞ்சம் இருக்கும். அதாவது எப்படின்னா கீழே இது பண்ணுறது, புரியுதான்னு தெரில. நீங்கள் கிராவிட்டி ரெடியூஸ்னால் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. அதனால நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பேந்தர் ஹெல்மெட். இதில் அதே அந்த ஆக்ஸ் டேமேஜ் கொஞ்சம் தான் இருக்கும். இது ஒரு 2% தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பேக்ட், அதாவது இம்பேக்ட் டிஃபென்ஸு கொஞ்சம் அதை விட 1% இருக்கும். ஷார்ட் கன் டேமேஜ் இல்லை வேணும், எனக்கு ஷார்ட் கன் டேமேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஸ்டாமினா இருக்கும். மேக்ஸ் ஸ்டாமினாவில் இவ்வளோ தான் வரும். உங்களுக்கு ஸ்டாமினா ரீகன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வரும். இப்போ கார் கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னா இது வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்ஸ் டிஃபென்ஸு கொஞ்சம் வரும். நெக்ஸ்ட்டு புல்லட் டிஃபென்ஸ் கொஞ்சம் வரும். அந்த கிரனேட் டிஃபென்ஸும் கொஞ்சம் வரும். ஹெல்த்து எனக்கு அதிகமாக வேணும்னு கேட்டிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஸ்டாமினா கொஞ்சம் வேணும்னா இது கரெக்டாக இருக்கும். இதில் ஸ்விம்மிங்கும் ஜம்ப்பு ரன்னு ரொம்பவே இருக்கும். இதை வச்சுக்கலாம் நீங்கள். இது ஒர்த்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கண்ணாடி மாரி சிம்பிள் போட்டிருக்காங்க. ஆனால் இது கண்ணாடி இல்லை. இது ஹெவி இது இருக்குது பார்த்தீங்களா, இருக்குங்க காட்டுறேன். இதோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஹெவி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எல்லோ கலரில் நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த ஹெவி இப்போ அதான் ஹெவி டேமேஜ்னா, ஹெவினா அதுதான். ஓகேவா, நான் எதில் விட்டேன், இதில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெவி டேமேஜ் இவ்வளோ வரும். அதுக்கப்புறம் அந்த கிரனேட் டிஃபென்ஸ் கொஞ்சம் வரும். ஃபயர் டிஃபென்ஸும் கொஞ்சம் வரும். எஸ்எம்ஜினா என்னென்னு தெரில, கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ்எம்ஜினா என்னென்னு.
அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து புது வீடியோஸ்லாம் இப்போ நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா புது வீடியோலாம் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ரீசெண்டாக தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் புது வீடியோ போடுறதுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை அப்புறம் பிஸ்டல் டேமேஜ் கொஞ்சம் தான் இருக்கும். அதே SMG டேமேஜ் தான் இருக்கும். பிஸ்டல் ஃபயர் ரேட் வந்து இதில் அதை விட ஒரு 3 மடங்கு இருக்கும். 3 மடங்குலாம். யூனிக் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்னா என்னென்னு காட்டுறேங்க. யூனிக்னா பாருங்கள், இதெல்லாம் தான் அந்த யூனிக்ஸு. இதெல்லாம் யூனிக்ஸு நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபயர் டிஃபென்ஸ் இவ்வளோ இருக்கும். நீங்கள் ஃபயர் வந்து அந்த எப்படி சொல்கிறது இருங்க காட்டுறேன். இந்த கிரெனேடில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தூக்கி போட்டோன்னே நெருப்பு வரும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஃபயர் டிஃபென்ஸு ஓகேங்களா. இதில் விட்டோம், இதில் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது மேக்ஸ் மெட் கிட்ஸ். இது வந்து மேக்ஸான மெட் கிட்ஸ் வருமா இவ்வளோ மேக்ஸ் ஆர்மர் கிட்ஸ் வந்து இவ்வளோ வருமா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் ஸ்டாமினாவோட கிட்ஸ் வந்து இவ்வளோ வருமா ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து ரைஃபிள் டேமேஜ் வந்து இவ்வளோ வரும். சாரி கைஸ், ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரைஃபிள் கிளிப் வந்து இவ்வளோ வரும். நெக்ஸ்ட் ரைஃபிளோட ஃபயர் ரேட்டு இவ்வளோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஃபிள் கிளிப்போட 1% கம்மியாக வரும். SMG டேமேஜ் வந்து இவ்வளோ வரும். இப்போ SMG கிளிப்பு இவ்வளோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். SMG ஃபயர் ரேட், அதாவது SMGயோட ஃபயர் ரேட், அது ஒரு கன்று எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இருங்க, ஆனால் எந்த கன்னுன்னு தான் எனக்கு தெரியல. இருங்க நான் தேடிட்டு கூப்பிட்றேன். எனக்கு இன்னுமே SMGனா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன் டேமேஜ் வந்து இவ்வளோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் கன்னோட ஃபயர் ரேட் வந்து அதான் வரும். மிஷின் கன்னோட டேமேஜும் அதே தான் வரும். இது மூணுமே இது தான். இதில் வந்து மேக்ஸ் ஹெல்த்து ரொம்பவே அதிகமாக மீடியமாக தான் வரும். இந்த இதில் வந்து மீலின்றாங்க, ஆனால் அது பார்த்திங்கன்னா ஆக்ஸு. இந்த மீலி வந்து பார்த்திங்கன்னா அதே மேக்ஸ் ஹெல்த்து அது போட்டிருக்கலாம் அதே அளவு தான் வரும். இந்த ஸ்டீல் டேமேஜாக அதிகமாக வரும் ஓகேங்களா. இப்போ இந்த இதில் இது ஒர்த்து ரேட்டா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள். இது நிஜமாக சொல்கிறேன், ஒர்த்தே இல்லை. இது 5000 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடியது தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து இல்லை தான். ஏன்னா இது வந்து டைமண்டில் கொடுத்துருக்காங்க, அதனால ஒர்த்து இல்லைன்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர். இதுவும் வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான். இல்லை இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து இல்லை. இது வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணேன். நான் வந்து ஆல்ரெடி இதை வாங்கினேன். அது வந்து டைமண்டில் கொடுத்துருந்தாங்க, அதனால இது ஒர்த்து இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பிளேஸில் போய்ட்டு எடுத்துகிட்டு தப்பிச்சுட்டே போயிடலாம் இதை வச்சு. இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒர்த்து இல்லை. வண்டியில் நிறைய ஒர்த்து இல்லாமல் தான் இருக்கும். இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது வரும் 280 தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டேங்க்னா இந்த மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்களே அதுதான். இப்போ பார்க்குறீங்களே இதுதான் டேங்க்கு. இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். இது வந்து டைமண்டில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து இப்போ இருக்க காசு வந்து ஆர்டர் டெலிவரி, அதாவது நம்ம கிட்ட வர வைக்கிறது. இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட்டு இது ஏன் இது ஒர்த்து இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இது டைமண்டில் கொடுத்துருந்தாங்க. இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிக்கலாம். இல்லை இது ஒர்த்து இல்லை, ஏன்னா இது டைமண்டில் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் டைமண்டில் கொடுக்குறாங்க. இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நிஜமாக இது ஒர்த்து தான். இதில் வந்து கன்னும் வந்திருக்குமான்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட ரேட்டை பார்த்துட்டு. இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, நிஜமாக இது ஒர்த்தே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த சூப்பர்மேன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். இதில் வந்து எல்லாருமே ஒர்த்தாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாருமே ஒர்த்து தான். இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த கிரனேட் தூக்கி போடுறதுலாம் செம்ம பவராக இருக்கும். எக்ஸ்ப்ளோஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் செம்ம இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஸ்கேட் போர்டு ஒர்த்தா அப்படின்னு பார்ப்போம். நிஜமாக இது ஒர்த்து தான். நெக்ஸ்ட் இந்த த ஆர்மர்ஸ் ஆஃப் ஹெர்குலஸ், நான் இதை வந்து பயன்படுத்தி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இதுமாரி டவுன்ஸ்லாம் பண்ணி ஈஸியாக இருக்கும். ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதை யூனிக்கில் போட்டிருக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துட்ருந்தோம்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இந்த இது வாங்குறதுக்கு இதோ நீங்கள் வந்து இருங்க நான் காட்டுறேன். இது அது வாங்குறதுக்கு நீங்கள் இந்த கன்னே வாங்கலாம். ஏன்னா இதுலேயும் அந்த இதே தான் வரும், ஷாக் தான் வரும். பாருங்கள், ஷாக் தான் வருது. இந்த போலீஸ் வர வந்துட்டாங்க. சொல்லுங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கன்னே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு கையிலேயே அடிக்கிற மாதிரி வேணும்னா இது வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா உங்களோட ஸ்டாமினாவை இது குறைக்கும். அதாவது ஸ்டாமினானா எப்படின்னா எனர்ஜி, உங்கள் எனர்ஜி பார் இருக்கும் பார்த்திங்களா, அது குறைக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா இது வந்து இந்த சூப்பர்மேன் கிட்டே இருக்கும். நீங்கள் இதே வாங்கிக்கலாம், இந்த சூப்பர்மேன் கிட்டே வாங்கிக்கலாம். இதுவும் இத்தனைக்கும் இதில் இதுவும் போகும், அது எனர்ஜியும் போகும். இது வந்து நல்ல ஒர்த்து தான், நிஜமாக சொல்கிறேன், நிஜமாலே ஒர்த்து தான். இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இது பறக்கிறதுக்கு மட்டும்தான் ஒர்த்து. ஏன்னா இது ஏன் இதுவும் பறக்கிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பறந்துனே சுடலாம், இதில் வந்து பறந்துனே சுட முடியாது. இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நிஜமாக ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு இதில் எல்லாமே ஒர்த்து தான். இப்போ நம்ம பார்ட் 1 தான் பார்க்குறோம். மீதி இருக்கிறதுலாம் பார்ட் 2 போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் பார்ட் 2 போடுறதா இருந்தால் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நியூ வீடியோஸாக தான் போடணும். ஏன்னா வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, பாய் ஃப்ரம் டி.